வணக்கம் நண்பர்களே. ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயத்தை செய்துட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும். அது எப்படி அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க மகர ராசிக்காரங்களுக்கான வீடியோ. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியே வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா நவக்கிரகங்கள் தான். நிறைய பேர் விதின்னு நினைக்கிறோம், ஆனால் விதியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையிலையும் அது மாறக்கூடிய அடிப்படையிலையும் அப்பப்போ மாற்றங்கிறது நம்ம ராசிகளுக்கு ஏற்படும். அந்த மாதிரி மாற்றம் ஏற்படுவதை தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இப்போ சூரியன் கடக ராசிக்கு வந்துட்டாரு. இது கடக மாதமாகவோ ஆடி மாதமாகவோ அழைக்கப்படும். அதோடு சூரியன் வேறு திசையில் வந்திருக்கிறாரு. இது தாட்சானிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாகும். இந்த ஆடியில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப விவசாயிகளுக்கு சூரியனால் நிறைய நன்மைகள் ஏற்படும். அதுவும் ஆடியில் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் இருக்குது. ஆடியில் வரக்கூடிய முக்கியமான நாட்களில் நம்ம ராசிக்கு ஏற்ப சில விஷயங்கள் செய்தால் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம உச்சத்தில் இருக்கலாம். அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி உச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறுங்க. சரி வாங்க இப்போ உங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். மற்ற இதை போல் கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த சிறப்புகளை தெரிந்து கொண்டு இதில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் பெற முடியும். ஸோ அந்த முக்கிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க மகர ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுவீங்க. ஆக்சுவலி ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உலகம் முழுவதில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் விழா சிறப்பாக நடைபெறும். இதுதான் ஆடியுடைய ஃபஸ்ட்டு சிறப்பாகவே சொல்லப்படுது. ஆக்சுவலி தமிழ் நாட்காட்டின்படி 4வது மாதமாக ஆடி மாதம் வரும். இந்த டைம் ஜூலை 17 ஆடியுடைய முதல் வெள்ளியில் ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆகஸ்ட் 16 வரைக்குமே ஆடி மாதம் இருக்குது. ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டில் இயற்கைக்கு விவசாயத்திற்கு மிகவும் உகந்த மாதமாக இந்த ஆடியில் வரக்கூடிய நாட்கள் கருதப்படுகிறது. இது தாட்சானிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. ஆக்சுவலி இந்த ஆடி மாதத்தில் உலகம் முழுவதில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் விழா நடக்கிறதுல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கலந்து விழா வழிபாடில் நம்மளும் பங்கேற்கணும். இந்த மாதம் அம்மன் வழிபாடு, நீர்நிலைகளில் வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக நிகழ்வுகள் இருக்கும். இதில் நம்ம அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு, அப்புறம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, ஆடிப்பெருக்கில் நீர்நிலைகளில் வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளில் கொண்டாட்டத்தோடு நாமளும் கலந்துக்கிட்டால் அடுத்த 6 மாதம் நம்ம வாழ்க்கையும் கொண்டாட்டமாக மாறும். அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி போன்ற நாட்கள் கோவில்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் அலைமோதும். குறிப்பாக ஆடி மாதத்தில் நீங்களும் அம்பிகை வேண்டி வரத்தை பெற்ற நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக வேண்டிக் கொண்டால் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அந்த வகையில் ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் ஆடி மாதம் எத்தகைய முக்கிய சிறப்புகள் இருக்குது, அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயமே அம்மன் வழிபாடு. ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையாக பார்த்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பு.
இந்த நாட்களில் அம்மன் கோவில்களில் உங்கள் ராசிக்கார பெண்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்குரிய மிக சிறப்பான மாதங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்கள் குலதெய்வ கோவிலில் உங்களால் எப்போ முடியுமோ சிறப்பு பூஜைகள் செய்யுங்க. இங்கே குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல, உங்கள் ஊர் மாரியம்மன் காளியம்மன் கோவில்களில் கூட சிறப்பு கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இல்லை விழா நடந்தால் ஏதாவது கலந்துக்கிறது, அந்த மாதிரி பண்ணி அம்மன் அருளை பெறுங்க. ஆனால் அம்மன் வழிபாடு செய்யாமல் ஆடியில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஆடியில் வரக்கூடிய செவ்வாய். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ராசிக்கார பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இது மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்கார பெண்கள் ஔவையார் விரதமும் இருக்கணும். இது கணவருடைய ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க, திருமண வர கிடைக்க, இதெல்லாம் ஆடியில் செவ்வாயில் நீங்கள் விரதம் மாதிரி இருந்தீங்கன்னா கிடைக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி. ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்கள் கணவருடைய ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருந்து பொங்கல் வைத்து 4 பேருக்கு கொடுத்து வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா ஆடி வெள்ளியில் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ராசிக்கார பெண்கள் கணவருடைய ஆயுள் நீடிக்கும், தீர்க்க சுமங்கலி வரம் பெற முடியும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்காரங்க முடிப்பது சிறப்பு. இது குழந்தை வர வேணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதை பார்த்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி குழந்தை வரத்தை பெற்றுக்குங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடியில் அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். இது மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுக்கு காரணம் இதுதான். ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாமல் தவறிய உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுங்க. இந்நாளில் கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் ஆடிப்பெருக்கு ஆடி 18. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடக்கூடிய விதமாக இந்த நாளில் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவேரி போன்ற நதிக்கரையில் உங்கள் ராசிக்கார புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் நீங்கள் ஆத்தங்கரைக்குள்ள கூடி பூஜை செய்து புதிய ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க மாற்றிக்கொள்ளணும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பூரம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் தான் உமாதேவி ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்து அன்னையை வழிபாடு செய்து ஆசீர்வாதம் பெற்ற வளையலை திரும்ப வாங்கி கையில் போட்டுக்கணும். இதை செய்தீங்கன்னா ரொம்ப உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆடியில் இந்த மாதிரி சிறப்பான நாட்களுக்கு ஏற்ப சிறப்பு வழிபாடுகளை உங்கள் ராசிக்காரங்க செய்து வரக்கூடிய பட்சத்தில் சிறப்பான பலன்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.